நாங்க தோக்குறோம்னு தெரிஞ்சா தனியா போக மாட்டோம், பாதி உலகத்தையே எங்களோட சேர்த்து அழிச்சிடுவோம். இந்த பகீர் மிரட்டல் விடுத்தது வேறு யாருமல்ல, பாகிஸ்தானின் ராணுவ தளபதி ஜெனரல் ஆசிம் முனீர். அதுவும் எங்கிருந்து தெரியுமா? அமெரிக்க மண்ணிலிருந்து. ஒரு நாட்டின் ராணுவ தலைவர் இன்னொரு நாட்டின் மீது அணு ஆயுத போர் தொடுப்போம் என்று வெளிப்படையாக மிரட்டியிருப்பது உலக அரங்கில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. புளோரிடாவில் நடந்த ஒரு ரகசிய கூட்டத்தில் பேசிய முனீர் தன் வன்மத்தை மொத்தமாக கக்கியிருக்கிறார். அதோடு அவர் நிற்கல. சிந்து நதி படுகையில இந்தியா கொட்டும் அணிகளை 10 ஏவுகணைகளை ஏவி தகர்ப்போம் அப்படின்னு கொக்கரிச்சிருக்காரு. என்கிட்ட ஏவுகணைகளுக்கு பஞ்சமலை என்று அவர் ஆணவத்துடன் பேசியது பாகிஸ்தானின் அத்துமீறிய மனநிலையை வெளிச்சம் போட்டு காட்டுது. அடுத்து அவர் சொன்னதுதான் இன்னும் விசித்திரமானது. குர்ஆனின் ஒரு அத்தியாயத்தை மேற்கோள் காட்டி முகேஷ் அம்பானியின் பெயரை சொல்லி யானை படையை பறவைகள் அழித்தது போல இந்தியாவின் வளங்கள் கிழக்கிலிருந்து மேற்கு வரை குறிவைப்போம் என்று பயங்கரவாத துணியில பேசியிருக்கார். இதற்கிடையே அவர் ஏற்கனவே சொல்லி சர்ச்சையான அந்த டம்ப்ளாரி கதையும் மீண்டும் ஞாபகப்படுத்தியிருக்கார். இந்தியா ஒரு பளபளப்பான மெர்சிடிஸ் கார், நாங்க ஒரு குப்பலாரி, லாரி வந்து கார் மேல மோதுனா யாருக்கு நஷ்டம் என்று கேட்டு தனது அழிவு மனப்பான்மையை அவரே ஒப்புக்கொண்டிருக்காரு. இதுல வேடிக்கை என்னன்னா, அமெரிக்காவுக்கு அமைதிக்காக ட்ரம்புக்கு நோபல் பரிசு பரிந்துரை செய்வதும் அதே அமெரிக்க மண்ணில் நின்று கொண்டு அணு ஆயுத மிரட்டல் விடுவதும் என்ன வகையான ராஜதந்திரம் என்று உலக நாடுகள் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளன. அரசியல் என்பது அரசியல்வாதிகளால் விட முடியாத அளவுக்கு தீவிரமானது என்று பேசி பாகிஸ்தானின் அரசியல் ராணுவத்தின் தலையிட்ட நியாயப்படுத்தவும் அவர் தவறவில்லை. ஒரு நாட்டின் ராணுவ தலைவர் இவ்வளவு பொறுப்பற்ற அணு ஆயுதங்கள் பற்றி பேசுவதும் அண்டை நாட்டின் மீது வன்மத்தை கக்குவதும் பாகிஸ்தானின் நிலையை மட்டுமல்ல, உலக அமைதிக்கு விடுக்கப்பட்ட ஒரு அச்சுறுத்தலாகவே பார்க்கப்படுது.